ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி இந்த கோவிலில் பார்த்துங்க எப்படி ஒரு பூஜைகள் செய்கிறாங்க. இந்த வீடியோ காட்சி ரொம்ப ஒரு மெய்சிலுக்க வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தால் கூட ஆதிபரி சக்தி அப்படின்னாவே நம்மளோட அனைவருக்குமே நினைவிற்கு வரும் இடம் மேல்மருவத்தூர் தாங்க. அதே போல் தாங்க நம்மளோட எப்போ தான் மார்கழி மாதம் பிறக்கும், அப்போ எல்லாருமே மாலை அணியலாம் அப்படின்னு ரொம்ப அவளோட எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்த அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதம் அப்படின்னாவே அம்மன் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்று இருக்குங்க. அதே போல தாங்க சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் அப்படிங்கிறதுமே நினைவிற்கு வருவதுமே இந்த மேல்மருவத்தூர் தாங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகினோட பல நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. தன்னை வணங்கும் பக்தர்கள் வாழ்வில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுது. அந்த நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன, மேலுமே இந்த ஆதிபராசக்தி கோவிலை பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில்களுக்கு பார்த்திங்களா நிறைய இப்போ கூட்டமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு நீங்கள் மாலை அணியும் பக்தர்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க, இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சில விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு வருவது வழக்கம்தாங்க. இங்கே யார் வேணுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்ட எல்லாமே செய்து நீங்கள் வழிபடலாம். அப்படின்னா கூட சபரிமலையை போன்று இந்த கோவிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாகவே இருக்குங்க. மேல்மருவத்தூர் கோவில் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் இதுவும் ஒன்றுங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. தமிழகத்தில் அதிகமானவங்க பக்தர்கள் தினமுமே வந்து செல்லும் கோவிலாக இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியானது கோவில் அமைஞ்சிருக்குங்க. மேலுமே இந்த கோவில் உருவான வரலாறு ரொம்ப அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தாங்க இருந்துச்சாம். இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களை போல் இல்லாமல் கசப்புத்தன்மை இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையாக இருந்துச்சாம். இதிலிருந்து வடியும் பால் போன்ற பொருளுமே இனிப்பு சுவை உடையதாக இருந்துச்சாம். இதனால் இந்த பக்தி மக்கள் பார்த்திங்களா இதனை கடந்து செல்பவர்களும் ரொம்ப ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்தாங்களாம். ஆனால் அதை விட ஒரு ஆச்சரியமான நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரத்தோட பால் கனிகளை சாப்பிட்றவங்களுக்கு இருந்த நோய் அனைத்துமே குணமானது தாங்க. இதனால் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றி நம்ம தகவல் மற்ற இடங்களுக்கானது பரவியது. அப்போது பார்த்திங்களா 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாஞ்சதாங்க. அந்த வேப்ப மரத்தோட வேறு பகுதியிலிருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. இந்த சுயம்புவிற்கு மேல் சிறிய குடில் அமைத்து இந்த பகுதி மக்கள் பார்த்திங்களா பூஜை செஞ்சு வழிபட்டு வந்திருக்காங்க. இதற்கு சித்தர் பீடம் அப்படின்னும் பெயரும் வந்ததுங்க. பல ஆண்டுகளாகவே சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்தது. 1977ஆம் ஆண்டில் நவம்பர் 25ஆம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியோட சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது சிறப்புக்குரிய விஷயம்னே சொல்லலாம். 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி அழகாக தருகிறாளுங்க. 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படிங்கிறது தியானத்தை குறிக்குங்க. அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியது. அன்னையோட தலையில் ஜடாமுடிய கிரீடம் போல அமைந்திருப்பது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலோட சிறப்புகளும் பார்க்கலாங்க. ஒரே தாய் ஒரே மனித குலம் அப்படிங்கிறது தான் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட அடிப்படை ஒரு கொள்கைங்க. அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம், இவங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை பராசக்தி மட்டுமே அப்படிங்கிறதே இதனோட அர்த்தங்க. கருவறைக்குள்ளே சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பார்த்திங்களா பெண்கள் கூட செய்யலாம் அப்படிங்கிற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தினாருங்க. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரோட உருவில் பலருமே
அருள்வாக்கு கூறி வந்தாங்க. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் அப்படிங்கிறதே சித்தர் பீடத்தோட சிறப்பாக கருதப்படுது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்குங்க. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளாரை அம்மா அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட நுழைவு வாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்காங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க. மேலுமே மற்ற கோவில்களில் இருப்பது போல இந்த கோவிலில் நவகிரகங்களானது கிடையாதுங்க. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளோட ஆதாரமாக இருந்தால் கூட இங்கு நவகிரகங்கள் அனைத்துமே அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதனால நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லப்படுறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபமும் ரொம்ப சிறப்புங்க. இங்கே இருக்கக்கூடிய புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக ஒரு நம்பிக்கை. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குறவங்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரையுமே அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரும் ஒரு அதிசயம் நிகழ்ந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லப்படுது. மேலுமே புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் பார்த்திங்களா சப்த கன்னிமார் கோவிலுமே இருக்குது. இதற்கு கூரை கிடையாதுங்க. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னி சன்னதியானது அமைக்கப்பட்டதுங்க. சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதனால இவங்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலும் ரொம்ப முக்கியம் இடம் இருக்குங்க. மேல்மருவத்தூர் கோவிலோட சிறப்புகளை நம்ம பார்க்கலாங்க. மேல்மருவத்தூர் உள்ள பங்காளு அடிகளாரில் உருவில் ஆதிபராசக்தியே சாமானிய மனிதர்களுடன் பேசுவது, 21 சித்தர்களோட ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடம் தாங்க இந்த மேல்மருவத்தூர் என சொல்லப்படுறாங்க. இங்கு ஜாதி மதம் இனம் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாதுமே கிடையாது. யார் வேணுமானாலும் கோவிலுக்குள்ளே சென்று அன்னையை வழிபட முடியும். பெண்கள் அன்னையின் கருவறைக்குள்ளே சென்று பூஜை, அபிஷேகம், அலங்காரம் உள்ளிட்ட எல்லாமே சிறப்பாக செய்யலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டாலே குடும்ப பலன் மேம்படும். அனைத்து பாவங்கள்ல இருந்துமே விடுபட முடியுங்க. மேலுமே அங்க பிரதர்சனம் இந்த கோவிலோட முக்கிய வேண்டுதலாகவே இருக்குங்க. அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொண்டாலே அவங்களுக்கு அனைத்து நலன்களுமே கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. மேலுமே நவராத்திரி, ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான ஒரு சிறந்த வழிபாடாக நம்ம கருதப்படுது. மேலுமே தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலச மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நடத்தப்படுவாங்க. உலக நன்மைக்காக யாகங்களுமே நடத்தப்படுவாங்க. மேலுமே பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதியுமே இருக்குங்க. இவளை வேண்டி கொண்டாலே அனைத்து தீய சக்திகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபட முடியும். ஆதிபராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதுமே அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறாங்க. இந்தியா, மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர், நைஜீரியா, அமெரிக்கா, ஜாம்பியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் 5000க்கும் அதிகமான மன்றங்கள் செயல்பட்டு வருதுங்க. மேலுமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபம், தியானம் செய்து வழிபடுறவங்கள எந்த தீய சக்தியுமே நெருங்காது அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயங்க. மேலுமே இந்த கோவிலானது நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோமா, அதிகாலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவிலானது திறந்திருக்குங்க. ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்தர் பீட திருவிழா நாட்கள் போன்ற நாட்களில் காலை முதல் இரவு வரைக்குமே கோவில் பார்த்திங்களா நடை அடைக்கப்பட மாட்டாங்க. திருவிழா, இந்த ஆலயத்தில் திருவிழா அப்படின்னு எடுத்துட்டோமா, தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள், மேலுமே அடியாரின் பிறந்த நாளான மார்ச் 3 ஆகிய நாட்கள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க. மேலுமே இந்த கோவில் பார்த்திங்களா சென்னையிலிருந்து சுமார் 92 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. இங்கு சென்னையில் இருந்தும் மற்ற ஊர்களில் இருந்தும் வருவதற்கும் பஸ்ஸு, ரயில் வசதிகள் எல்லாமே இருக்குது. மேலுமே சென்னையில் இருந்து செல்லும் அனைத்து ரயில்களுமே மேல்மருவத்தூரில் நின்று செல்லப்படுது அப்படின்னு ஒரு தகவல்களையுமே நம்ம சொல்லிக்கலாங்க. மேலுமே இந்த மேல்மருவத்தூர் ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் பிரசித்தி பெற்று தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தாங்க இந்த கோவில். இந்த கோவிலில் இருமுடி செலுத்தும் விழா ஒவ்வொரு ஆண்டுமே டிசம்பர் மாத இறுதியில் தொடங்கி பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வரைக்குமே நடைபெறுங்க. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து மேல்மருவத்தூர் கோவிலுக்கு இருமுடி செலுத்தும் வழக்கமானது இருக்குங்க. இந்த ஆண்டு இருமுடி செலுத்தும் விழா 23ஆம் தேதியானது தொடங்கியிருக்குங்க. இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக பக்தர்களோட
சக்தி மாலை அணிந்து விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்க்கலாங்க. வயது வரம்பு கிடையாதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்தலாம். எந்த மதத்தினருமே மாலை அணிந்து இருமுடி எடுக்கலாம். உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிபரா சக்தி வார வழிபாட்டு மன்றத்துக்கு சென்று சக்தி மாலை அணிந்து இருமுடி நீங்கள் எடுக்கணுங்க. அடுத்ததாக பார்த்தோமா, சக்தி மாலை அணியும் பக்தர்கள் 5 அல்லது 3 நாட்கள் விரதம் இருந்து பிறகு இருமுடி செலுத்தலாம். விரத நாட்களில் சிவப்பு நிற ஆடை தான் உடுத்த வேணுங்க. விரத நாட்களில் ஒரு வேளை உணவை தவிர்க்க வேணும். மேலுமே காலை மாலை என 2 வேளைகளுமே நீராடி அன்னையை வழிபடுதல் வேணுங்க. விரத நாட்களில் லாகிரி போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உறங்கும் போது வழக்கமாக நீங்கள் படுக்கை வசதிகளை தவிர்த்து செவ்வாடை அல்லது மஞ்சள் ஆடை விரித்து அதன் மேலே நீங்கள் உறங்குறது சரியான ஒரு விஷயங்க. மேலுமே இருமுடி செலுத்தியவங்க மஞ்சள் சிவப்பு கலந்து ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளையும் அணிந்து இருமுடி எடுத்து வர வேண்டுங்க. இது இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த விரதம் இருக்கும் சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, சைவ சாப்பாடு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேணும். இதெல்லாம் சரியான முறையாக நீங்கள் பின்பற்றி வரும்போது அன்னையின் அருளானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி கோவில் ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் எதிர்பார்க்க முடியுங்க. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே இந்த ஆதிபரா சக்தி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் இறைவனிடம் சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயம் நடக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.